ஹாய் கைஸ், வெல்கம் டு another வீடியோ அண்ட் வெல்கம் டு ஆப்ஷன் ஐடியாஸ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நான் இங்கே ஆல்மோஸ்ட் சவுதி வந்து 1 இயர் ஆயிடுச்சு. ஸோ இந்த 1 இயரில் நான் ஃபேஸ் பண்ண மேஜரான 5 டிஃபிகல்ட்டிஸ் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இது வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லேருந்தும் நான் எடுத்துக்கிட்டேன், என்னோட ரிலேட்டிவ்ஸ்லேருந்தும் நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த வீடியோ மெயின் பர்பஸ் என்னன்னா, இப் சப்போஸ் யாராவது ஒருத்தவங்க இந்தியாவிலேருந்து இங்கே ட்ராவல் பண்ணி வராங்க அப்படின்னா, அவங்களுக்கு இந்த டிஃபிகல்ட்டிஸ்லாம் முன்னாடியே இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டா அவங்க அதுக்காக அவங்களே ப்ரிப்பேர் பண்ணிப்பாங்க. இப் சப்போஸ் யாராவது ஒருத்தவங்க இந்தியாவிலேருந்து இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா, ஸோ இந்த டிஃபிகல்ட்டிஸ்லாம் இருக்குது. ஸோ இதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்களை ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு வந்து சர்வே பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ வீடியோவும் ரொம்ப நாள் நான் அப்லோட் பண்ணல. ஸோ எதனால எனக்கு ஒர்க் லோட் அதிகமாக இருந்துச்சு. ஸோ நான் as soon as possible நான் வீடியோ அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். அண்ட் ஒன்ஸ் அகெயின் வெல்கம் டு ஆஃபின் ஐடியாஸ் அண்ட் லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ஸோ நம்பர் 1 வந்து பார்த்தீங்கன்னா ஃபைண்டிங் அ ஜாப். இங்கே சவுதியில் வந்து நீங்கள் வந்து ஒரே மாதத்தில் வந்தோன்னே உங்களுக்கு வந்து காரு, அப்புறம் வீடு, அப்புறம் வந்து எல்லாமே வேலை வேலை நல்ல கை நிறைய சம்பளம் அப்படிலாம் சொல்லி யாராவது சொன்னாங்கன்னா கண்டிப்பாக வராதிங்க. ஏன்னா அதெல்லாம் கிடைக்காதுன்னெலாம் இல்லை, பட் இட் வில் டேக் ஸோ மச் டைம். அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், அதுக்கு உங்களுக்கு நிறைய ஸ்கில்ஸ் வேணும். அது எல்லாமே நீங்கள் சும்மா ஒரு டிகிரி முடித்தோன்னே இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தூக்கி கொடுத்துட மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து இங்கே வரீங்க அப்படின்னா இந்தியாவிலேயே நீங்கள் வந்து நிறைய வாட்டி நிறைய ஜாப் அப்ளிகேஷன்ஸ்லாம் சவுதியில் இருக்கிற ட்ரை பண்ணுறது ரொம்ப பெட்டர். இல்லைனா வந்து நீங்கள் இங்கே வந்து இங்கே எல்லாத்தையும் முடிச்சு எல்லாத்தையும் தேடுறதுக்கு ஆல்மோஸ்ட் 1 மாதம் இல்லை 1.5 மாதத்துக்கிட்ட ஆகிடும். மேக்ஸிமம் இங்கே உள்ளவங்க வந்து பார்த்தீங்கன்னா லிங்க்டின் எக்ஸ்பேட்ரியேட்ஸில் தான் வந்து ஓப்பனிங்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. ஸோ அதில் தான் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் லிங்க்டின் நல்லா யூஸ் பண்ண தெரியும் அப்படின்னா உங்களால் ஈஸியாக ஒரு பெரிய கம்பெனிலே போய் பிளேஸ் ஆக முடியும். இல்லை எனக்கு லிங்க்டின்லாம் யூஸ் பண்ண தெரியாது, இல்லை எனக்கு வந்து நார்மலான ஒரு சின்ன கம்பெனியில் வேலை கிடைச்சாலும் போதும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஏன்னா பிகாஸ் நிறைய பேர் இருப்பீங்க இக்காமா முடிஞ்சுட்டு அதுக்குள்ளே எனக்கு வேலை கிடைக்கணும்னு இருக்கிறவங்க எக்ஸ்பேட்ரியேட்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணலாம். எக்ஸ்பேட்ரியேட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன கம்பெனிஸ்லாம் வந்து ஓப்பனிங் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக வேலை கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நம்பர் 2 வந்து பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் பேரியர். இங்கே வந்து உங்களால் இங்கிலீஷ் மட்டுமே வச்சு சர்வே பண்ண முடியாது. இங்கே இங்கிலீஷை தாண்டி உங்களுக்கு ஹிந்தியும் உருதுவும் தெரிஞ்சிருக்கணும். பிகாஸ் இங்கே சவுதியில் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் கம்மிங் ஃப்ரம் த நார்த் இந்தியன் பீப்புள்ஸ் தான் அதிகமாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தானிஸ் அதிகமாக இருப்பாங்க. ஸோ இவங்க 2 பேருக்குமே காமனாக இருக்கிறது ஹிந்தி, உருது தான். நீங்கள் ஹிந்தி கற்றுக்கிட்டாலும் சரி, உருது கற்றுக்கிட்டாலும் சரி, 2மே சிமிலராக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இங்கிலீஷ் யூஸ் ஆகாதுன்னு இல்லை, இங்கிலீஷ் வந்து இன்டர்வியூ கிராக் பண்ணுறதுக்கு நீங்கள் சப்போஸ் பெரிய கம்பெனி போகிறீங்கன்னா அங்கெல்லாம் யூஸ் ஆகும். பட் ஆனால் அதே இது நீங்கள் சோஷியல் லைஃப்பில் நீங்கள் வேறு ஏதாவது ஒரு மார்க்கெட் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹிந்தியும் உருதுவும் தான் அவங்க அதிகமாக பேசுவாங்க. ஸோ முடிஞ்சளவு அங்கேருந்து நீங்கள் இங்கே வரப்போ கொஞ்சம் வார்த்தைகள் ஹிந்திலையும் உருதுலையும் கற்றுக்கோங்க. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ரெக்கமெண்ட் யூ அரபிக் கற்றுக்கிட்டு போங்க, நல்லா இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அரபி யூஸ் ஆகும். அது ரொம்ப ஹையர் அஃபிஷியல் இல்லை ஒரு சவுதிஸ்ட்டை பேசுகிறீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து அரபி யூஸ் ஆகும். மற்றபடி இல்லைன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் வந்து ஆஃபீஸ் டேர்ம்ஸ்க்கு. பட் அதர் தென் தட் ஹிந்தி தான் உங்களுக்கு, ஹிந்தியும் உருதுவும் தான் வந்து இங்கே நார்மல் பீப்புள், அதாவது லாங்குவேஜ்னா அதுதான். நம்பர் 3 வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபர்ஸ்ட் சேலரி வாங்கினோன்னா எல்லாத்தையுமே வீட்டுக்கு அனுப்பிச்சிட முடியாது. உங்களுக்குன்னு இங்கே தனியாக எக்ஸ்பென்சஸ் எல்லாமே உங்களை செய்யறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கும். மொபைல் எக்ஸ்பென்சஸாக இருக்கட்டும், உங்களோட இப் சப்போஸ் உங்கள் கம்பெனி வந்து உங்களுக்கு ரூம் ப்ரொவைட் பண்ணலான்னா ரூம் ரெண்டலுக்குள்ள எக்ஸ்பென்சஸாக இருக்கட்டும். பிகாஸ் இங்கே ஒரு பெட் ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 700 ரியால் கிட்ட வந்துடும். ஸோ அதனால இவ்வளோ எக்ஸ்பென்சஸ் உங்களுக்கு இருக்குது. ஸோ நீங்கள் சப்போஸ் நீங்கள் ஊர்லேருந்து வரீங்க, நான் வந்து அதிகமாக சம்பாதிக்க போகிறேன், எல்லாத்தையுமே ஊருக்கு அனுப்ப போகிறேன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோட வராதிங்க. பிகாஸ் உங்களால் வந்து ஊரில் வந்து ஏர்ன் பண்ணுறதுலேருந்து இங்கே அதிகமாக வந்து ஒரு 3 or 4% அதிகமாக உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். நார்மலாக சொல்கிறேன். சப்போஸ் இல்லை நான் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான பர்சன், நான் வந்து ரொம்ப ஸ்கில் உள்ள பர்சன் அப்படின்னா உங்களால் ஈஸியாக இதெல்லாம் டேக்கிள் பண்ணிட்டு போக முடியும். நான் சொல்கிறது வெறும் ஒரு டிகிரி மட்டும் வச்சுக்கிட்டு யாராவது ஒருத்தவங்க இங்கே வராங்க, வெறும் ஜாப்காக இங்கே அப்ரோச் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம். நான் என்னதான் சொல்கிறேன், ஸோ அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். எல்லாத்தையுமே வந்து எல்லா ஸ்ட்ரகிள்ஸுமே வந்து அவங்களுக்கு தலை மேலே இருக்கும். ஸோ அது எல்லாத்தையுமே க்ராஸ் பண்ணி அவங்களால அப்லிஃப்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ இது வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. நீங்கள் எல்லா காசையுமே ஊருக்கு அனுப்ப முடியாது. உங்களுக்காக ஹிடன் எக்ஸ்பென்சஸ் இங்கே அதிகமாக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து உங்களோட பர்சனல் சேவிங்ஸ் போக நீங்கள் அடுத்தது ஊருக்கு அனுப்புனா போதும். உங்களோட பர்சனலுக்கு நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணணுமோ அதை எடுத்துக்கிட்டு உங்களோட சேலரியிலேருந்து அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கிறத உங்கள் வீட்டுக்கு அனுப்ப ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் அனுப்பிட்டு நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களை வந்து அது போய் யார்கிட்டயாவது கடன் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனுக்கு உங்களை புஷ் பண்ணிடும்.
நம்பர் 4 வந்து பார்த்தீங்கன்னா, இக்காமா ரினியூவல். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர்ல ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி மாரி இங்க இக்காமா வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா, இப்போ வந்து உங்கள்ட்ட ஒரு இக்காமா இல்லன்னா, உங்களால ஒரு வேலைக்கு போ முடியாது. இல்லன்னா, உங்களால வீட்ட விட்டு வெளியவே போ முடியாது. ஏன்னா, இக்காமா இல்லாம நீங்க மாட்டுனீங்கன்னா, உங்களுக்கு ஹெவியா ஃபைன் அடிப்பாங்க. அது மட்டும் இல்லாம சப்போஸ் சம் கேஸஸ்ல உங்கள வந்து கொண்டு போய் ஜெயில்ல கூட வைக்க சான்ஸ் இருக்கு. லக்க 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 லக்க. ஸோ அதனால முடிஞ்ச அளவு நீங்க இன்டர்வியூ போறப்பயே இந்த விஷயத்த தெளிவா கேட்டுக்கோங்க. என்னோட இக்காமா நீங்க எப்படி ரினிவல் பண்ணுவீங்க? என்னோட இக்காமாவுக்கு வந்து எக்ஸ்பைரி ஆகுறதுக்கு முன்னாடியே ரினிவல் பண்ணணும். எனக்கு வந்து 1 இயர்க்கு ரினிவல் பண்ணணும். அந்த மாரி நீங்க ஒரு ஒரு சில உங்களுக்கு இக்காமா பத்தி தெரியிற மாரி நீங்க காமிச்சுக்கிட்டீங்கன்னா தான், அவங்க வந்து உங்கள வந்து ஓகே இவனுக்கு இக்காமா பத்தி தெரியுது. ஸோ அதனால இவன்ட்ட வந்து இந்த இக்காமால ப்ளே பண்ண முடியாதுன்னு இருப்பாங்க. ஸோ ஏன்னா இப் சப்போஸ் இங்க நெறைய கேஸஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, சம் கம்பெனிஸ் வில் சே பாதி காசு நாங்க கட்டுறோம். மீதி காசு நீ கட்டு அப்படிங்கிறது மாரி பேசுவாங்க. ஏன்னா ஒரு இக்காமாவோட வந்து ரினிவல் காஸ்ட்டே வந்து $10,000 கிட்ட வரும். ஸோ அதுல வந்து 5,000 கம்பெனி எடுத்துக்கும். 5,000 நீங்க கட்டணும் அப்படின்னா, உங்களோட சேலரிலேருந்து 500, 500 மாசம் மாசம் டிடக்ட் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா, அதுவும் உங்களுக்கு ஒரு எக்ஸ்பென்ஸஸா தான் முடியும். ஸோ அதனால முடிஞ்ச அளவு ஒரு கம்பெனில சேர்றீங்கன்னா, அதுக்கு முன்னாடியே அந்த டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்ல இக்காமாக்கு அவங்க என்ன போட்டிருக்காங்க, அப்படி இல்லன்னா இன்டர்வியூல ஸ்ட்ரைட்டா கேட்டுருங்க. எனக்கு இக்காமா எப்படி ரினிவல் பண்ணுவீங்க அப்படிங்கிறத கேட்டுக்கிட்டீங்கன்னா, அது உங்களுக்கு ரொம்ப நல்லது. அப்படி இல்லாம நீங்க வந்து இக்காமா விஷயத்துல நீங்க ஃப்ரீயா விட்டுட்டீங்கன்னா, அது உங்களுக்கு ஒரு பெரிய எக்ஸ்பென்சஸா வந்து முடியும். நம்பர் 5 வந்து பார்த்தீங்கன்னா, வெதர் கண்டிஷன். இங்க உள்ள வெதர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஹீட்டா இருக்கும். பிகாஸ் இப்பதான் ஹஜ் சீசன் முடிஞ்சுச்சு. அதிலேயே பார்த்தீங்கன்னா, ஹால்ஃப் செஞ்சுரி 50 போட்டாங்க இங்க. ஸோ அதனால இங்க முடிஞ்ச அளவு வர நீங்க யாராவது ஒருத்தவங்க ஹெல்த் கண்டிஷன்ஸ் ரொம்ப இதா இருக்கு. என்னால அதிகமா வெயில்லாம் தாங்க முடியாது அப்படிங்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வாங்க. பட் ஆனா கொஞ்சம் ப்ரிகாஷனா இருங்க. எதுவும் மயக்கம் கியக்கம் வர அளவுக்குலாம் உங்கள நீங்களே ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க. அதே சமயம் 6 மாசம் இப்படி இருந்தா, 6 மாசம் அப்படியே ஆப்போசிட்ல இருக்கும். ரொம்ப குளிர ஆரம்பிச்சுரும். கிட்டத்தட்ட நீங்க கோட் லைஃப் படம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும் எப்படி சிச்சுவேஷன் இருக்கும்னு. ஸோ அதுல உள்ள மாரி ஆடு மேய்க்கலாம் விட மாட்டாங்க. பட் ஆனா கிளைமேட், சிச்சுவேஷன் எல்லாமே அந்த மாரி தான் இருக்கும். ஸோ அதுக்கேத்த மாரி நீங்க உங்கள அடாப்ட் பண்ணிக்கிற மைண்ட் செட்டுகளோட இங்க வாங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ். இதான் அந்த 5 பாயிண்ட்ஸ். இதுக்கப்புறம் வந்து நான் ரெகுலரா வீடியோ போட ட்ரை பண்றேன். அண்ட் இதுவரையும் அந்த லைசென்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணதுல ஒரு 6 பீப்பிள் கிட்ட லைசென்ஸ் வாங்கிட்டாங்க. அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அவங்களுக்கு நான் மெட்டீரியல்ஸும் கேட்டாங்க. அவங்களுக்கு நான் மெட்டீரியல்ஸும் அனுப்புனேன். ஒரு சில பேர் காலும் பண்ணாங்க. கால் பண்ணி ப்ரோ இந்த மாதிரி டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணுறேன், லிங்க்டின்ல மெசேஜ் பண்ணாங்க. ஸோ அதனால ஒரு நல்ல கம்யூனிட்டி நம்ம இங்கே ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கோம். அவங்க லைசென்ஸ் எடுத்தாங்கிறத வந்து அவங்கள விட எனக்கு தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு தட் 7 பீப்புள். அண்ட் பார்ப்போம். நீங்கள் வந்து நான் ரெகுலராக அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஏன்னா எனக்கு இங்கே ஒர்க் ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால தான் என்னால் அப்லோட் பண்ண முடியல. நான் முடிஞ்ச அளவு கன்சிஸ்டண்ட்டாக வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். அண்ட் see you on a next video. Bye guys. Pertama,